ஹலோ அஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான சம் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 2:3:5 ஒரு விகிதம் கொடுத்துட்டாங்க, 3 விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்க மூன்று எண்கள் வந்து இந்த விகிதத்தில் இருக்கான். 2, 3, 5 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. அந்த எண்ணோட வர்க்கங்களோட கூடுதல் என்னென்னா 608 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த எண்களுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த எண்களை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2, 3, 5ன்னு கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு எந்த இதில் இருக்குதுன்னு தெரியாது. அதனால் 2x 3x 5x அப்படின்னு வச்சுக்கிறோம். 3 நம்பர் போயிடும். சரியா? அதோட வர்க்கங்களுடைய கூடுதல் 608 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதோடைய வர்க்கம் எடுத்தால் என்ன வரும்? 2x எடுத்தால் 4x² அப்படின்னு வரும். 3xை வந்து வர்க்கப்படுத்தினா என்ன வரும்? 9x² அப்படின்னு வரும். ப்ளஸ் 25x எடுத்தால் 5x எடுத்தால் 25x² அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 608 அப்படின்னு வரும். சரியா? 4, 9, 25 மூணுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 4, 9, 25. 5, 9 என்ன வரும்? 14, மிச்சம் 1 18, 3 வரும் 38 அப்படின்னு வருமா? ஓகே. 38x² ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 608 அப்படின்னு வரும். இப்போ x² ஈக்குவல் டு 608 டிவைடட் பை 38. 608 டிவைடட் பை 38 போட்டால் என்ன வருது பாருங்கள். 38 1 போட்டால் 38. மிச்சம் என்ன வரும்னா 22 வருமா? 22, இங்கே ஒரு 8 வரும். 28. 38 × 6 போட்டு பாருங்கள். 6, 8, 48. 6, 3, 18, 22 வரும். ஸோ 6 போட்டால் 228 வரும். ஓகே, 0 அப்படின்னு வந்துடுமா? அப்போனா என்ன வரும்னா x² ஈக்குவல் டு 16 அப்படின்னு வருது. சரி, இது வந்து என்னென்னா x² ஈக்குவல் டு 16. அப்போ x என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரூட் எடுக்கணும். 16க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். சரியா? x வந்து 4 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து எந்தெந்த நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்க போகிறோம். x ஈக்குவல் டு என்ன பாருங்கள், 4. நம்பர்ஸ்லாம் என்னென்னா 2x 3x 5x அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அப்படியே போட்டு பெருக்க வேண்டியதான். 2xனா ஈக்குவல் டு 2 × 4 அப்படின்னா 8. 3xனா 3 × 4 12. 5xனா 5 × 4 ஈக்குவல் டு 20. அப்படின்னா 8, 12, 20 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சரியா? இந்த மாதிரி விகிதத்தில் கேட்டால் எப்படி போடுறதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.